வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். என்ன இவங்க பாத்திரம் இல்லாமல் பால் கறக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறீங்களா? நம்ம இந்த மாட்டுக்கு இப்போ கன்றுக்குட்டி விடாமல் பால் கறக்க போகிறோம். இதுக்கு கன்றுக்குட்டி இல்லை. அதனால் மடியை நல்லா கழுவிட்டு தேங்காய் எண்ணெய் போட்டு நல்லா இது போல் உருவிடணும் கொஞ்சம் நேரம். அப்போ நல்லா பால் கன்றுக்குட்டி குடிக்கிற மாதிரி சொரப்பு விட்டுருங்களேன் நல்லா. அப்போ பால் கறக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்காக நான் இப்போ இந்த மாட்டுக்கு இது போல் பண்ணுறேனுங்களே. இப்போ அடுத்த மாட்டுக்கு கன்றுக்குட்டி இருக்குது. ஆனால் நான் கன்றுக்குட்டி விடாமல் பால் கறக்க போகிறோம். பால் கறந்துட்டு கன்றுக்குட்டி விட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஃபஸ்ட்டில் மடியை நல்லா சுத்தமாக கழுவிடுங்க. கழுவிட்டு பாத்திரம் வச்சு பால் கறந்துக்கலாம். என்கிட்ட ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க, ஏன் எருமை மாடு வளர்க்க மாட்டேங்கிறீங்க, பசு மாடு வளர்க்குறீங்க, எருமை மாடு பெஸ்ட்டு இல்லைங்களா, பசு மாடு தான் பெஸ்ட்டுங்களா அப்படின்னு சொல்லிட்டு. பசு மாடு எருமை மாடு இது அது சொல்லலாம் இல்லைங்களே. எங்கள் பக்கம் எருமை மாட்டு பாலாக இருந்தாலும் பசு மாட்டு பாலாக இருந்தாலும் எல்லாமே ஒரே ரேட்டு தானுங்களே. 36 ரூபாய்க்கு வாங்குகிறாங்க எங்கள் பக்கம். அதுவே டவுன்லலாம் நாட்டு மாட்டு பால் 70 ரூபா 80 ரூபா அது போலலாம் வாங்குகிறாங்க லிட்ரு. எங்கள் பக்கம் அது போல் கிடையாதுங்களே. அதனால் நாங்கள் நாட்டு மாடே தான் இருக்குது. இருந்தாலும் நாங்கள் 36 ரூபா லிட்டருக்கே கொடுத்துட்றோம். அப்போ எருமை மாடும் வளர்த்தாலும் அதே தானுங்களே ரேட்டு. 80 ரூபா 70 ரூபா போதுங்களே டவுன்லலாம். ஆனால் எங்கள் பக்கம்லாம் 37 ரூபா 35 ரூபா அது போல் தான் போதுங்களே. அதனால் எங்களுக்கும் அதுவும் இல்லாமல் எங்களுக்கு எருமை மாடு ராசி கிடையாது அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்போத்துலேருந்தே பசு மாடு தான் வளர்த்துட்டு இருக்கிறோம். ஒரு சிலவங்க வீட்டில் எருமை மாடு தான் ராசி அப்படின்னு சொல்லிட்டு அவங்கெல்லாம் எருமை மாடு வளர்த்துன்னு இருக்கிறாங்க. அவங்க டவுனில் கொடுக்குறாங்க எருமை மாடு பால் டவுனில் எங்களுக்கு 80 ரூபா போகுது 70 ரூபா போகுது, அதனால் நாங்கள் அங்கே கொடுத்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் இருக்கிற இடத்துல என்ன ரேட்டு போகுது, உங்களுக்கு எந்த மாடு வச்சுருந்தா உங்கள் குடும்பத்துக்கு நல்லது, எது லாபம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசித்து உங்கள் வீட்டில் இருக்கிறவங்கள கேட்டு நீங்கள் வச்சுக்கோங்க. எருமை மாடாக இருந்தாலும் பரவாயில்ல, பசு மாடாக இருந்தாலும் பரவாயில்ல, உங்களுக்கு லாபம் தருது அப்படின்னாக்கா அந்த மாடு வளங்க. நான் 20 வருஷமாகவும் மாடு வச்சுன்னு இருக்கேன். ஆனால் பசு மாடு தான் வச்சுன்னு இருக்கிறேனுங்களே. அதுக்கு தகுந்த போல் எனக்கு நல்ல பால் ஆகுது, எந்த ஒரு தொந்தரவும் இல்லாமல் இருக்குதுங்களே. ஒரு சிலவங்க வீட்டில் நாங்கள் 20 வருஷமாகவும் எருமை மாடு தான் வச்சுன்னு இருக்கோம், எங்களுக்கு அது பெஸ்ட்டாக இருக்குது, தொந்தரவு இல்லாமல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வச்சுன்னு இருக்காங்க ஒரு சிலவங்க. அதுபோல் உங்களுக்கு நீங்கள் இருக்கிற இடத்துக்கு எது கரெக்டாக இருக்கும், உங்கள் டெம்பரேச்சருக்கு எது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து யோசித்து நீங்கள் வச்சுக்கோங்க. தொந்தரவு இல்லாமல் நல்ல லாபம் கொடுக்குங்களே. பால் என்றைக்கும் நஷ்டம் வராது. பால் நல்ல லாபம் கொடுக்குங்களே, தொந்தரவு இல்லாமல் இருக்கும். இந்த வீடியோ முழுசாக பார்த்தவங்களுக்கு ரொம்ப நன்றிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், ஒரு கமெண்ட் பண்ணுங்கள், ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு அடுத்த வீடியோ எது போல் வேணும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும், எங்களுக்கு ஒரு நல்ல ஐடியாவாக இருக்கும். ரொம்ப நன்றிங்க.